வணக்கம். இப்போ உள்ள காலகட்டத்தில் பருவநிலை மாற்றம், மாசு, தூசு, சூரிய ஒளியோட அந்த தாக்கம், அதுக்கப்புறமா அழுக்கு இதெல்லாம் சேர்றதுனால நம்ம முகம் பார்த்தீங்கன்னா பொலிவை இழந்து கொஞ்சம் மங்களா தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்கலாம், ஏன் எப்போ பார்த்தாலும் ஸ்கின் ஒயிட்னிங்கை பற்றியே சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதாவது இது அழகுக்காக சொல்லலை. இப்போ ஒரு கண்ணாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கீரலாக இருக்கும்போது அதை பார்த்தா அவ்வளவா நல்லா இருக்காது. அதை நல்லா தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரகாசமாக இருக்கோ அதை மாதிரி இந்த ஃபேஸ் பேக்கை போடும்போது கண்டிப்பாக நம்ம முகம் பிரகாசமாக இருக்கும். அதிகம் செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்மளோட அழகை பராமரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிட்டு அதோட தோலை நல்லா சீவிடுங்க. சீவிட்டு இது அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. உருளைக்கிழங்குல தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், ஏன்னா உருளைக்கிழங்கையே தேவையான நீர்ச்சத்து இருக்குது. உருளைக்கிழங்கு நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. நம்ம முகத்தில் இருக்க அந்த கரும்புள்ளி, கருந்திட்டு, மங்கு எல்லாத்தையுமே மறைய செய்து இதை ஒரு சுத்தமான கண்ணாடி பவுலில் அப்படியே மாற்றி வச்சுக்கிறோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு சாறு கூட நாம் 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கணும். எலுமிச்சை சாறு நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. கருந்திட்டு, மங்கு எல்லாத்தையும் மறைய செய்து. அப்புறமா இது கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கங்க. தயிரில் உள்ள அந்த அமிலம் நம்ம சருமத்துக்கு நன்மையை தருது. ஈரப்பதம் அப்புறமா நம்மளோட சருமத்தை ரொம்பவே கலராக்குது. அதனால எல்லாரும் தயிரை அவசியம் பயன்படுத்துங்க. நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின் யார் வேணா பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் நம்ம எலுமிச்சை சாறு, உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால எந்த பயமும் கிடையாது, பாதிப்பும் கிடையாது. ஆண்களா இருந்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சளை தவிர்த்துருங்க. பெண்களா இருந்தீங்கன்னா அவசியம் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துங்க. ஏன்னா கஸ்தூரி மஞ்சள் இயற்கை நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம். இதை நாம் பயன்படுத்துறதுனால நம்ம முகம் ரொம்பவே பொலிவாகவும் அழகாகவும் இருக்கும். புள்ளி, கோடு, தழும்பு இதெல்லாமே மறைஞ்சு சருமம் மினுமினுன்னு இருக்கும். அதே டைமில் ரொம்ப பாதுகாக்கப்படுது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து நம்ம முகம் அப்புறமா கழுத்து பகுதியில் தடவி ஒரு 20 நிமிஷம் அப்படியே காய விட்டுருங்க. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவிடுங்க. இப்போ முகத்தை பார்க்கும்போது ரொம்பவே பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்கும். தேவையில்லாத அந்த எண்ணெய் பசையெல்லாம் நீங்கிரும். இது ரொம்பவே நல்லது. நம்ம சருமத்துக்கு ரொம்ப பளபளன்னு பொலிவாக அழகாக ஆரோக்கியமாக இருக்கும். எப்பவுமே இதை மாதிரி நாம் ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் செஞ்சு போடும்போது கண்டிப்பாக நம்ம முகம் பளிச்சுன்னு இருக்கும். இதை தொடர்ந்து 1 மாதம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முகம் நல்ல பிரைட்டாக இருக்கும். எப்பேற்பட்ட தழும்பு, பருவு, கரும்புளி எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக சீக்கிரம் மறைஞ்சிரும். பொதுவாகவே சருமம் ரொம்ப ஆயிலாக இருந்தாலும் ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே டைமில் வறண்டு போய் இருந்தாலும் ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றப்ப சருமம் நல்ல பொலிவாகவும் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியோட நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே டைமில் நல்ல அழகாகவும் கலராகவும் தெரியும். கண்டிப்பாக இதை அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த பேஸ்ட்டை ஒரு நாளைக்கு 2 இல்லைன்னா 3 தடவை கூட பயன்படுத்தலாம். இது இயற்கை நமக்கு கொடுத்த வரம் தான். ஏன்னா இயற்கையான பொருள் எப்பவுமே நம்ம சருமத்துக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதனால இதை 2-3 தடவை நீங்கள் போட்டிங்கன்னா கூட உங்கள் முகத்துக்கு எந்த அலர்ஜியோ பாதிப்போ எதுவும் வராது. தைரியமாக யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றப்ப முகத்தில் ரத்தோட்டமும் அதிகரிக்கும். அதனால முகம் பளபளன்னு இருக்கும். முகத்தில் இருக்க தேவையில்லாத அழுக்குகள்லாம் நீங்கி, இறந்த செல்கள்லாம் நீங்கி முகம் பொலிவு பெறும். கண்டிப்பா நீங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றதுனால சன்டேன் ரிமூவ் ஆயிடும். முகம் நல்ல பொலிவா பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கும். சுருக்கங்கள்லாம் மறைஞ்சு இளமையா தெரியும். அவசியம் இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின சந்தேகத்தை கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.